ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ரேட் ஃபிக்ஸிங் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து முதல்ல வந்துட்டு டைப் பார்த்துக்கலாம். ஆரி ஒர்க்கு டைப்பு. ஆரி ஒர்க்கில் 3 டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து நார்மல், மீடியம், ஹெவி 3 டைப் இருக்குது. நார்மல்னால் நம்ம வந்து 500 வந்து 2500 வரைக்கும் நார்மல் தான். 2500 5000, 5லேருந்து அபோவ் இதுக்கு மேலே உள்ளது வந்து ஹெவி ஒர்க்கு. இதில் வந்து ப்ரைடல் ப்ளவுஸும் இருக்குது. ப்ரைடல் வந்து அதுக்கு மேலே 10,000க்கு மேலே வந்து ப்ரைடலாக வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து மெயின் நம்ம பிக்னஸாக இருக்கும். பிக்னஸ்ஸு டைம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம பிக்னஸாக இருக்கோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட்டு தான். காஸ்ட் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து பீட்ஸு, அப்புறம் வந்து ஸ்டோன் செயினு, த்ரெட்டு, இதுதான் நம்மளுக்கு வந்து மெயினாக நம்ம வாங்குவோம். 3 mm 4 mm பீட்ஸு, சரிங்களா? இதை வச்சு நம்ம மெட்டீரியல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு 1000க்கு மெட்டீரியல் வாங்குகிறோம். 1000க்கு வாங்குகிறோம். நம்ம வந்து பிக்னஸாக இருக்கும்போது நார்மல் லெவல் ப்ளவுஸ் கேட்குறாங்க. இப்போ நம்ம பண்ணி கொடுக்கும்போது இந்த மெட்டீரியல்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். பண்ணும்போது நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னாக்கா, ஒரு ஸ்டார்டிங் பிகினஸாக இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு 10 மணி நேரம் பண்ணுறோம் அப்படின்னா, 10 மணி நேரம் பண்ணிட்டோம். 10 மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஹெவியாக போட முடியாது. அதனால் ஒரு 40 ரூபா நம்ம போட்டுக்கிறோம். 40 ரூபா போடும்போது நமக்கு வந்து 400 ரூபா வருதா? 400 ரூபா வரும். இப்போ மெட்டீரியல் நம்ம எல்லாமே வச்சு பண்ண போகிறதில்ல. பீட்ஸு, மீறும், ஸ்டோன் செயின், த்ரெட்டு எல்லாமே அதிகமாக இருக்கும். ப்ளஸ்ஸு இது ஒரு மெட்டீரியல் வந்து ஒரு 600 ரூபா சார்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போ 1000 வந்துருச்சா, 1000 ருபீஸ். இதுதான் வந்து நம்ம 1000 ருபீஸ்க்கு நம்ம பண்ணிக்கிறோம். 10 ஹவர்ஸ் தான் நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக. அதே வந்து இப்போ நார்மல் லெவலில் இருக்கேன். அப்போ வந்து நான் ஒரு 5 ஹவர்ஸில் ஒரு ப்ளவுஸை முடிக்கிறேன். அப்போ இதுக்கு நம்ம எப்படி சார்ஜ் பண்ணுறதுனாக்கா, 5 ஹவர்ஸில் முடிக்கும் போது 100 ருபீஸ் வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு 500 ரூபா ப்ளஸ் மெட்டீரியல் காஸ்ட்டு 600 ரூபான்னு போட்டோம்னா 1100 ரூபா வருது. நம்ம 1000 ரூபா வாங்கிக்கலாம், சரிங்களா? 1000 ரூபா வாங்கிக்கலாம். அதே நம்ம அடுத்த 5 மணி நேரத்தில் நம்ம வந்து இன்னொரு ப்ளவுஸும் போட்டிருப்போம். அப்போ 600 ரூபா வருதுனாக்கா ப்ளஸ் 600 ரூபா 1200 ரூபான்னு சொல்லி சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுதான். இப்போ நம்ம பிக்னஸாக இருக்கோம். அதுவும் இல்லாமல் ப்ளஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். பர்ஃபெக்ஷன் ஃபஸ்ட்டு, ஸ்பீடு, டைமு. இப்போ நம்ம வேகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா 5 மணி நேரத்துக்கு நீங்கள் 100 ரூபா வாங்கலாம். பிகினஸாக இருந்தீங்கன்னா 5 × நீங்கள் 50 ரூபா தான் போடுற மாதிரி இருக்கும், சரிங்களா? பிகினஸ்னால் ப்ளஸ் காஸ்ட்டில் தான் நம்ம ஒர்க் சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு 250 ரூபா வருதுன்னா அப்போ 10 ஹவர்ஸுக்கு நம்ம கணக்கு பண்ணிக்க வேண்டியதுதான், எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறோன்னு. இப்படி நீங்கள் டைம் ஹவர்ஸை கால்குலேட் பண்ணி ப்ளஸ் வந்து மெட்டீரியல் காஸ்ட்டை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளவுஸை இப்போ உங்களுக்கு
5000 ப்ளவுஸ் கேட்குறாங்க. இப்போ 5000 ப்ளவுஸை நீங்கள் ஜர்தோசி வச்சு பண்ண போகிறீங்க. ஜர்தோசி, பீட்ஸு, சுகர் பீடு, 3mm, 4mm ஸ்டோன்லாம் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஒர்க்கை எப்படியும் 5 நாளைக்கு 5 மணி நேரம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ 25 ஹவர்ஸ் ஆகுது. 25 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 25 × 100னா நமக்கு எவ்வளோ வருது? 2500 சரிங்களா? 2500 ப்ளஸ்ஸு இந்த மெட்டீரியல்ஸு ஃபுல்லாக சேர்த்து நான் 1500 போட்டுக்கிறேன். அப்போ 1500 போட்டுக்கிட்டோம்னா இந்த ஒர்க் எவ்வளோ? 4000 வருது. இப்போ நம்ம அவங்களுக்கு கஸ்டமருக்கு கொடுக்கும்போது 4000 சொல்லி கொடுக்கலாம். ப்ளஸ் உங்கள் ஒர்க்கு நீட்டாக நீட் அண்ட் பர்ஃபெக்ஷனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்? 5000 வரைக்கும் வாங்கிக்கலாம். ப்ளஸ்ஸு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்கன்னா ஸ்டிச்சிங் சார்ஜு 350 சரிங்களா? சேர்த்து வாங்கிக்க வேண்டியதான். ஏரியா வில்லேஜ்னால் 350 வாங்கிக்கலாம். இதே டவுனாக அப்படின்னா நீங்கள் 500 வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் இதை பண்ணக்கூடாது. நீங்கள்